ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். சேனல்னு ஒன்று இருக்கா, யாருமா நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐ திங்க் நான் லாஸ்ட்டாக போட்ட விலாக்ஸ் வந்து பெரிய விலாக்லாம் இல்லை, ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 4 வீடியோ வந்து 2021 போட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. வெல், லாட் ஹஸ் சேஞ்ச் இன் மை லைஃப். I have a small baby. He's 11 months old. His name is Ved. Yeah, we are in a different city right now. A lot of changes in life. ஸோ அப்படியே போயிடுச்சுங்க. vlog போட்டு எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னு கொஞ்சம் பாஸ் பண்ணேன். அப்படியே ஏதோ ட்ராவலிங் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால சுத்தமாக டைம் இல்லை. ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் எனக்கு வந்து எப்போவுமே போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எப்போவுமே இருக்கும். இப்பயும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம தெரில, இருந்தாலும் இப்போதைக்கு போடலான்னு தோணுது, அதனால் போடுறேன். ஓகே. ஸோ யா, நான் பேசிக்லி இன்றைக்கி வந்து என்ன விலாகில் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான்னு சொல்கிறேன்ல, அந்த குட்டி பையன் வந்து ஹீஸ் 11 months now. சூன் ஹீஸ் கோயிங் டு பி அ டாட்லர். ஸோ டாட்லர்ஸ் வந்து தேர் ஆல்ரெடி அ பிக்கி ஈட்டர். என் பையன் ஆல்ரெடி கொஞ்சம் பிக்கி ஈட்டர் தான். ஸோ அதனால் அவனுக்குன்னு சில ரெசிபீஸ்லாம் நான் இப்போ கற்றுக்கிறேன். நான் பண்ணுறது எல்லாத்தையும் அவன் சாப்பிட்றானான்னு கேட்காதீங்க. அவன் சாப்பிடுவான், பாதிக்கு மேலே வந்து தரையில் தான் இருக்கும், குப்பைக்கு தான் போகும். பட் ஸ்டில் ஓவர் டைம் இட் வில் பில்ட் அப் அந்த ப்ராக்டிஸ் வரும்போது. அண்ட் என்னோடய குக்கிங் ஸ்டைல் வந்து நான் கொஞ்சம் இப்போது மாடிஃபை பண்ணி நியூ திங்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீசன் என்னென்னா, இப்போ அவனுக்குன்னு நான் தனியாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நான் வந்து உட்காந்து தோசை, இட்லி, பூரி, சாம்பார் அது இதுன்னு ஏதோ என் பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஈட். என் பிளேட்டை வந்து ஏதாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணுவான், பட் அதையும் சாப்பிட மாட்டான். அண்ட் நான் சாப்பிட்ற எல்லாமே அவன் சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது, பிகாஸ் இட் வில் பி ஸ்பைசி. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, அண்ட் பேசிக்லி நானும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கட் ஹெல்த் பற்றி கூட ஒரு ஷோ பார்த்தேன். அந்த ஷோ வந்து நீங்களும் பாருங்கள், இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். டாக்ஸ் அ லாட் அபவுட் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் inside our body and how we behave, our mood, and whether it's your skin, your hair, your overall health, ellame is related to gut health, the microbes, and that is closely related to food. நான் வந்து நல்லா சாப்பிட்றவ தான், எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். But then I think the association with food that I have today is not great. ஃபுட் இஸ் நாட் பேடுங்க, பட் நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்ன அளவில் சாப்பிட்றோம், நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம், அதில் தான் எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு குறை சொல்ல முடியாது. ஸோ அதான் ஐம் ட்ரைங் டு மேக் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக. முன்னாடிலாம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து எஸ்பெஷலி வித் திஸ் போஸ்ட்மார்ட்டம் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ், நான் வந்து ரொம்ப ப்ரெஷர்டாவோ இல்லை சீக்கிரமாக வெயிட் குறைக்கணும், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறதை விட ஐம் ட்ரைங் டு மேக் லாட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சஸ்டெயினபிள் சேஞ்சஸ் தட் ஐ கேன் கோப் அப் வித் நோ மேட்டர் வாட். ஏன்னா லைஃப் ஸ்டைல் எனக்கு வந்து டெய்லி டே டு டே என்னோடய ஒர்க் எல்லாமே மாறப்போகுது, என்னோடய ரொட்டீன்ஸ் மாறப்போகுது. there are always additional duties because I have a baby now. I want to do things that are sustainable and that is also good, easy, quick for me. ஸோ அதனால் ஓகே, நான் ரொம்ப மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக சொல்கிறேங்க, அதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டு முறையை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். மாற்றணுன்னா வந்து ஹெல்த்தியாக மாடிஃபை பண்ணணும், அதே சமயத்தில் குவிக்காகவும் இருக்கணும், ரொம்ப லாங் ப்ராசஸாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் நானும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், என் பையனும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ தட் நாங்கள் 2 பேரும் சேம் பிளேட்டை விட்டு சாப்பிடும்போது he will also be motivated more. He knows that we are both eating the same type of food and he might be more interested in food. அந்த மாதிரி தாட்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். எதுவுமே எனக்கு வந்து தெரிஞ்ச ரெசிபி இல்லை, நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன்னு கிடையாது. எவ்ரி திங் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர். நான் பண்ணுற சில திங்ஸ் வந்து நல்லா டர்ன் அவுட் ஆகும், சிலது நல்லா டர்ன் அவுட் ஆகாது. பட் இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டிங் அண்ட் ட்ரைங் நியூ திங்ஸ். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து ஒரு கீஷ்.
லைக் ஒரு குட்டி குட்டி கப் கீஷ் மாதிரி. அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து zucchini, கேல் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போது zucchini வந்து ஐ ஹாவ் டு ஷ்ரெட் இட் அண்ட் தென் கேல் வந்து வாஷ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி வைக்கணும். பட் எப்படி குக்கிங் ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன்னு பார்க்குறேன். ஸோ இட்ஸ் அ பேக் மெத்தட். ஸோ ஒரு கப் கேக் ட்ரே இருக்குது. ஸோ அதில் தான் இந்த பேட்டர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஐ வில் ட்ரை டு போஸ்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பெஸ்ட்டு ஃபுட்டு, இதெல்லாம் சூப்பர்னு நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் ஒரு சில ஸ்மூத்தி ரெசிபீஸும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு காலையில் நான் இந்த ஸ்மூத்தி பண்ணேன், அது ஷூட் பண்ண மறந்துட்டேன். பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ், இட் ஆல்சோ ஹேஸ் பாக் சாய் அண்ட் ஸ்பினாச் அண்ட் வெஜ்ஜீஸ் as well. இந்த ஒரு கிளாஸில் வரும் அது. இட்ஸ் 350 calories. ஸோ இது வந்து ஃபிக்ஸட் கேலரி இருக்கிற ஒரு ப்ரொபோர்ஷன்டு ஸ்மூத்தி மிக்ஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். ஸோ அது நான் வந்து ஒரு 20-21 ரெசிபி ஒரு இடத்துல தேடி பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்மூத்தி ரெசிபி வந்து ஐ ஒன்ட் சே இட்ஸ் அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட், பட் இட் கேன் பி அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நான் கரண்ட்லி இதை வந்து டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்க்கோ யூஸ் பண்ணுறேன். 350 calories. ஸோ இஃப் சே நீங்கள் வந்து ஒரு நாள் பயங்கரமாக சாப்பிட்டீங்க, பிரியாணிலாம் சாப்பிட்டீங்க, ரொம்ப கார்ப் ஹெவியாக சாப்பிட்ருக்கீங்க அண்ட் யூ வாண்ட் டு டோன் டவுன் அண்ட் ஈட் லெஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு மீல் வந்து யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் அ ஸ்மூத்தி. இட்ஸ் ஸ்டில் நாட் பேட். இட் ஹாஸ் குட் நியூட்ரிஷன் பிகாஸ் இட் ஹாஸ் வெஜ்ஜீஸ், இட் ஹாஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப். பட் லைக் உங்களுக்கு வந்து பசியும் எடுக்காது. இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் லைக் யூ டோன்ட் ஃபீல் லைக் யூ வாண்ட் டு ஈட் சம்திங். ஒரு மாதிரி ஸ்டொமக் வந்து ஃபுல்லாக ஃபீல் ஆகிடும். And relatively it is good because it's carb free and you will feel a bit more lighter after a heavy meal for your lunch or whatever. So yeah, இது நான் இன்னொரு நாள் காட்டுறேன். பட் இன்றைக்கி நான் வந்து இந்த கீஷ் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப அப்படியே டீட்டெயிலாக குக்கிங் ப்ராசஸ் காட்ட போகிறதில்ல, பட் குவிக்காக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ மக்களே நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ zucchini, shredded zucchini நீங்கள் ஆல்ரெடி ஷ்ரெட் பண்ணி வச்சுட்டேன். ஒரே ஒரு zucchini தான் எடுத்தேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டூ மச் குவான்டிட்டி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து குட்டி பையனுக்கு பேஸ்ட் மாதிரி அப்படியே மசிச்சா வந்துடும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு இப்போது தூங்கி ஏஞ்சி வந்தோம்னா அவங்களுக்கு நான் தருவேன். அண்ட் இப்போ கீஷ் பண்ணுவேன். ஸோ கீஷ் வந்து நான் அவனுக்கு கொடுப்பேன், பட் ஆப்வியஸாக அவன் ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். ஸோ அந்த ரீசனுக்காக நான் அவனுக்கு கொஞ்சம் பேஸ்ட்டும் வச்சுருப்பேன். ஸோ தட் நான் வந்து அவனுக்கு ஸ்பூனில் கொடுக்க முடியும். இட் டசன்ட் லைக் பீங் ஃபெட். அதாவது நம்ம ஊட்டி விட்டால் அவனுக்கு பிடிக்காது, பட் ஸ்டில் நான் கொஞ்சம் ஊட்டி விட்டால் அவன் சாப்பிடுவான். அண்ட் இந்த கீஷ் கப் வந்து அவன் ஃப்ரெண்டில் வச்சுருப்பேன். ஸோ அவன் கொஞ்சம் விளையாடி அதையும் சாப்பிடுவான். அண்ட் தென் இது வந்து கேல். ஸோ இது வந்து ஆல்ரெடி கட் பண்ண கேல் தான், பட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வந்து நான் டைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான், ரொம்ப பெருசாக தேவையில்லை. எஸ், அண்ட் எக்ஸ் வேணும். எக் ஒயிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் நான். பட் இட் வில் பி பெட்டர் இஃப் யூ வாண்ட் நல்ல கீஷோட ஷேப் அண்ட் அந்த ஃபர்ம்னஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் எக், ஃபுல் எக் வித் தி யோக். பட் நான் வந்து ஜஸ்ட் எக் ஒயிட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சீசனிங்ஸ்க்கு வந்து என்ன தேவைன்னா சால்ட் தேவை, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். அண்ட் தென் இங்கே இருக்கிற கடைகள், அதாவது ட்ரேடர் ஜோஸ்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி சீசனிங் பிளெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் சம் அதர் ஆனியன் பிட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இது ஒரு சீசனிங். இது வந்து கொஞ்சம் லெமன் ஃப்ளேவர் வரும், சிட்ரஸி கார்லிக்னு. இந்த மாதிரி 2 சீசனிங் வச்சுருக்கேன். இது 2மே கொஞ்சம் தூவி விடுவேன். இல்லை இது எனக்கு சம்டைம்ஸ் பிடிக்காது அப்படின்னா நான் இட்டாலியன் சீசனிங்ஸும் வச்சுருக்கேன். லைக் இந்த மாதிரி ஒரு இட்டாலியன் சீசனிங் இருக்குது. ஸோ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இது நம்ம இஷ்டம் தான். அண்ட் இந்த சீசனிங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், பெருசாக வேறு எதுவும் கிடையாது. அண்ட் இதை தவிர்த்து அந்த கீஷ் கன்சிஸ்டன்சி நல்லா வரணுன்றதுக்காக ஐ பி யூஸிங் அ பிட் ஆஃப் சீஸ், எனி சீஸ், மெக்சிகன் பிளெண்ட் சீஸ்னு இங்கே இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன்.
மாதிரி ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும் சீஸு. பட் இது இல்லைனாலும் உங்களுக்கு பார்மிஷான் சீஸ் இருந்தாலும் ஓகே. இல்லை நம்ம வந்து சீஸ் ஸ்லைசஸ் வச்சுருக்கோம்ல ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் ஓகே. 1 or 2 ஸ்லைஸ் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. அது எதுக்குன்னா அது வந்து டாப்பில் வந்து லைட்டாக தூவி விடுவோம், பேக் ஆகி அது வெளியில் வரும்போது அது ஒரு மாதிரி கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அது சாப்பிட நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சோண்டு சீஸ் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. அகெயின் ஆஸ் ஐ செட், நம்ம வந்து எல்லாமே குவான்டிட்டி ப்ரொப்போர்ஷன் எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் தான் மேட்டர். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் சீஸ் இஸ் ஃபைன். அண்ட் யா தட்ஸ் ஆல். ஒன் மெயின் திங் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷில் வந்து zucchini வந்து இஸ் மோர் ஆஃப் அ வாட்டரி பிளான்ட், வெஜிடபிள். லைக் குக்கும்பர் மாதிரி தான், அதுலேயே நிறைய வாட்டர் தண்ணி விட்டுக்கும் குக் பண்ணும்போது. ஸோ இந்த டிஷ் பண்ணும்போது மேக் ஷூர் யூ டோன்ட் ஆட் எனி அடிஷ்னல் வாட்டர். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இஸ் ஆக்சுவலி அ குட் ஃபார்ம் ஆஃப் கார்ப். ஸோ நான் வந்து ஹெல்த்தியாக மாடிஃபை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லும்போது நாட் சேயிங் யூ ஷுடன்ட் ஈட் கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணிவிட்டு வெயிட் குறைக்கிறதோ இல்லை வெயிட் மெயின்டைன் பண்ணுறதோ சஸ்டைனபிளே கிடையாது. ஏன்னா நமக்கு கார்போஹைட்ரேட் தேவை எனர்ஜிக்கு எஸ்பெஷலி, பட் எவ்வளோ தேவை அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் எந்த டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோன்றதும் இம்பார்ட்டண்ட். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து ஐ திங்க் நான் ஒவ்வொரு பீரியட் இப்போ வந்து எனக்கு ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாகவே ஃபீல் ஆகலை. முன்னாடி வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நம்ம என்ன சமைச்சாலும் கூட எதை வச்சு சாப்பிடுவோம், சாதத்தை வச்சு சாப்பிடுவோம், இல்லை இட்லி தோசை அப்படின்ற அதர் ரைஸ் ஃபார்ம் வச்சு சாப்பிடுவோம், இல்லை சப்பாத்தி விச் இஸ் ஆல்சோ நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி பிகாஸ் இட்ஸ் மேட் ஆஃப் வீட். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று சைடு நமக்கு தேவை இல்லையா. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் அண்ட் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங் எனக்கு வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு வந்து சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ இல்லை ரைஸோ இல்லாமையே என்னால் எல்லாமே சாப்பிட முடியும். அண்ட் ஐம் ஸ்டில் ஹாப்பி அண்ட் ஐம் ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ டேஸ்டி. அதுதான் நான் ட்ரை பண்ணுற விஷயம். பட் எவ்வளோ சஸ்டைனபிள்னு எனக்கு தெரில, பட் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஆர் எனி பொட்டேட்டோஸ் ஆஃப் எனி ஃபார்ம், இதெல்லாம் வந்து இஸ் அ பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தேன் ஹேவிங் ஒயிட் ரைஸ். அட்லீஸ்ட் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நாட் அ டயட்டீஷியன் ஆர் எனி திங், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் இதில் ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறோம். ஸோ zucchini இஸ் ஆல்சோ அ வெரி வாட்டரி குட் வெஜிடபிள். அண்ட் கேலும் வந்து இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் க்ரீன் வெஜிடபிள். நம்ம ஸ்பினாச் மாதிரி இதுவும் ஒரு டைப் ஆஃப் குட் க்ரீன் வெஜிஸ் தட் வி கேன் டேக். ஸோ யா, குக்கிங் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட்டாக ஒரு பேனில் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு நல்லா டாஸ் பண்ண போகிறேன் டிஷ்ஷில். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஒரு நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹேவ் திஸ் ஆலிவ் ஆயில் தட் ஐம் கோயிங் டு யூஸ். ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேங்க. ஆல்சோ மீன் வாயில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்கிற அவன். ஸோ அவனில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ பேக் மோட் ஆன் பண்ணி 350 டிகிரி ஃபேரன்ஹைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் இந்த ஸ்டவ்வில் ரொம்ப நேரம்லாம் குக் ஆகாது. அண்ட் 350 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் தான் வந்து நம்ம வந்து அந்த கீஷை பேக் பண்ணுறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் zucchini ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணேன். ரீசன் பிகாஸ் அது கீஷ் மாதிரி வரணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி லைக் பேட்டர், கேக் பேட்டர் மிக்ஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி அப்படியே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். zucchini நம்ம ஷெட் பண்ணதுனால இது வெரி சாஃப்ட் வெஜிடபிள். ஸோ டப்புன்னு ஸ்மாஷ் ஆகிடும். அப்புறமா கேல் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுட்டு லிட்டு போட்டு லைட்டாக மூடிட்டு we have to let it cook for a while. வாட்டர் வந்து நான் ஊற்றவே இல்லை, பட் ஆல்ரெடி வாட்டர் வந்து வர ஆரம்பிச்சிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோலையும் இருக்குது zucchiniலையும் இருக்கிறதுனால ஆல்ரெடி கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்குது. அண்ட் நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கேல் போட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து கேலும் நான் போட்டுட்டேன், இப்போ ஸ்பைசஸும் போட்டாச்சு. அண்ட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 minutes இதை அப்படியே பண்ண விடணும். அதுக்கப்புறமா ஐ பி ஆடிங் எக் ஒயிட்ஸும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் மில்க்கும் ஊற்றணும் அதில். பட் அதை நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டு. ஒரு கப் கேக் மாதிரி இருக்கிற பேக்கிங் ட்ரேல தான் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பேக்கிங் ட்ரே வந்து இருக்கலாம். ஸோ இந்த பேக்கிங் ட்ரேல வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக ஆலிவ் ஆயில் போட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணி விடுவேன் எல்லா கப்ஸையும். ஸோ தட் ஒட்டிக்காது கீஷ் நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதை நான் பண்ணி வைப்பேன். ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி கப்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் இந்த 3 பண்ணலை. ஐ திங்க் 9 கப்ஸ் மேலே வராது இதுக்கு. ஸோ இட்ஸ் இஸ் எனஃப். ஸோ இப்போது ஐம் கோயிங் டு ஆட் மில்க், 1/4 கப் மில்க் அண்ட் I think around 4 to 5 egg whites. Add
வந்து நான் திரும்ப லிட் போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த பேட்டரை வந்து நம்ம இந்த கீஷ் கப் ட்ரேஸில் மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இப்போ குக் பண்ணி அதை முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து இந்த கப்ஸில் வந்து இந்த மாதிரி கப் கேக்ஸ் மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ட்ரேயை வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். அவனில் வந்து ஆல்ரெடி 350 Fahrenheit இருக்குது. இதை வந்து நான் 25 மினிட்ஸ் இப்போ வச்சு பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, லைட்டாக சீஸ் வந்து டாப்பில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலான்ட்டு. ஸோ அதை இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஷ்ரெட்டட் சீஸ். ஸோ ஈஸியாக கொஞ்சம் வந்து டாப்பில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரே இப்போ எடுத்து நான் உள்ள வைக்க போகிறேன். 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு எப்படி அது வெளியில் வருதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மக்களே 25 மினிட்ஸ் பேக்கிங்க்கு அப்புறம் வெளில எடுத்தாச்சு. ஸோ நான் பிளேட்டில் வச்சுட்டேன். கப் கேக்ஸ் மாதிரி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நான் மேலே போட்ட சீஸ் எப்படி அப்படியே ப்ரௌன் ஆகி ஒரு மாதிரி ஒரு லேயர் வந்துருக்குல்ல, அது சாப்பிட நல்லாயிருக்கும். தட்ஸ் இட். ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்டு முடிக்க வேண்டியதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in another new video. Tata, bye bye.